எப்போதும் தோல்வி பற்றிய பயத்திலேயே இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையேனும் எதிர்கொள்வதே சிறந்தது. தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற கவலை உன்னுடைய நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை. ஆனால் அது இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும். நீங்கள் அடையும் தோல்விகளுக்கு இன்னொருவரை காரணம் சொல்லாதீர்கள். உங்கள் தோல்விகளுக்கு பின்னால் நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் வெற்றிக்கு பின்னால் நீங்கள் அனுபவித்த வலிகளும் தோல்விகளும் தான் இருக்கும். தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். நீங்கள் பெறப்போகும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளமே தோல்விதான். தன்னிடம் இருந்து உதிர்கின்ற மலர்களை பற்றி மரங்களும் செடிகளும் கவலை கொள்வதே இல்லை. அது மலர்ந்து சிரிக்கக்கூடிய புத்தம் புதிய பூக்களை இடைவிடாமல் உருவாக்குவதில் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவே இருக்கிறது. வாழ்க்கை என்பது நாம் இதுவரை இழந்ததை பற்றி நினைத்து கவலைப்படுவது அல்ல. நாம் எவ்வளவு இழந்தாலும் இன்னும் எந்த அளவிற்கு வளர முடியும் என்பதை பற்றியது. மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் போதும் காயப்படுத்தும் போதும் ஒருபோதும் உள்ளம் உடைந்து வேதனைப்படாதே. ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்களாகின்றன. உன்னை உடைத்து பார்க்க நினைத்தவர்களும் உதாசீனப்படுத்தியவர்களுமே உன்னை வணங்கும் நாள் விரைவில் வரும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் மட்டும் இழந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மட்டும் உங்களோடு இருந்தால் உன்னை நீ எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இரு. காலம் உனக்காக மாறாது. மாறுகின்ற காலத்திற்கு ஏற்ப நீ உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் நீ தோல்வி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ சந்திக்கின்ற கடினமான சவால்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு எந்த ஆயுதங்களும் தேவையில்லை. உன்னிடம் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் மட்டும் இருந்தாலே போதும். உன்னை தோல்விகள் தொட்டுக்கூட பார்க்காது. எந்த பயனும் இல்லாதவைகளை பற்றி சிந்தித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் உன் வாழ்க்கைக்கும் உன் வெற்றிக்கும் பயனுள்ளதை மட்டுமே சிந்தித்து செயல்படு. அதுதான் உனக்கு வெற்றியை அடைவதற்கான ஆற்றலை கொடுக்கும். நீ சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொள்ள தயங்காதே. வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பின் ஒவ்வொரு முறையும் போராடுவதற்கான தைரியம் தானாகவே வந்துவிடும். உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்களில் எந்த தவறும் நேர்ந்துவிடக் கூடாது என்று கவனமாக இருப்பதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால் நீங்கள் புதியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றே அர்த்தம். தவறு நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டு புதியதாக எது ஒன்றையும் தொடங்காமல் இருந்து விடாதீர்கள். உங்களின் புதிய முயற்சிகள் தான் உங்கள் தகுதிகளை உயர்த்தும். வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை தவிர்க்க நினைக்காதே. போராட்டங்கள் பல நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ சந்திக்கின்ற போராட்டங்களை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே உன் வாழ்வில் வெற்றியை தரும். எல்லோருக்குமே பலவீனங்கள் உண்டு. உன்னுடைய பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. நீ அடைகின்ற தோல்விகளுக்கு யார் யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உண்மையில் உன் தோல்விகளுக்கு உன் பலவீனம் மட்டும்தான் காரணம். உன் பலவீனத்தை தவிர்த்து உன் பலத்தை உயர்த்து. உன்னால் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமா என்று தயங்கிக் கொண்டு எதையும் தொடங்காமல் இருப்பதை விட ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பதே சிறந்தது. உன்னால் ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்காமல் மட்டும் தயங்கி நின்று விடாதே. பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்கு. புதிய ஒன்றை தொடங்கினால் இருப்பவைகளில் எதையாவது இழக்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற பயம்தான் உன்னை எதையும் தொடங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. உனது பாதையில் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவைகளை நீ தகர்க்காமல் விட்டால் நீ வெற்றி அடைவதை நீயே தடுத்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது ஆரம்பமே இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று அலுத்துக் கொள்ளாதீர்கள். அனைத்திலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். விட்டு விடாதீர்கள். அனைத்தையும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும். எப்படிப்பட்ட கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். 1000 பேர் உன்னை மதிப்பதாலும் உன்னை புகழ்வதாலும் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. ஒரு சிலர் உன்னை குறை சொல்வதாலும் உன்னை காயப்படுத்துவதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதும் இல்லை. எந்த சூழலிலும் நீ நீயாகவே இருக்க பழகிக்கொள்.
உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை சுற்றியேதான் நிறைந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கவும் பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் எப்போதும் உங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு பயணம். நடப்பவை நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டு செல்லுங்கள், துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டு செல்லுங்கள். எதற்காகவும் ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதீர்கள். எல்லா கஷ்டங்களுக்கும் யாருடைய துணையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. நீ நிச்சயம் ஏமாற்றப்படுவாய். உன் கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களிடம் நன்றியோடு இரு. அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டுகொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறாய். எப்போதும் வலிமையோடு இருக்க பழகிக்கொள். அப்போதுதான் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்த்து தனியாக போராடும் துணிவை பெறுவாய். சிக்கலான சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுவதற்கு பதில் அதனால் என்ன பிரச்சனைகள் உண்டாகும், அதை சமாளிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் வீணான பயமும் கவலையும் உங்களை நெருங்காது. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் முன்னேற்ற வாழ்க்கைக்கு உன் எண்ணங்களை செலவிடு. முதலில் நீ முன்னேறிய பிறகுதான் மற்றவர்களுக்கு நீ வழிகாட்டவே முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருப்பவர்களுக்கு ஒருபோதும் தோல்வியே வருவதில்லை. அவர்கள் ஒன்று வெற்றி கொள்கிறார்கள், இல்லை என்றால் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். கடந்து வந்த படிகளை உடைத்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் இறங்கி வருவதற்கு அதே படிகள் தேவைப்படலாம். ஏனென்றால் விதி வலியது, காலம் கொடியது. எல்லாம் சில காலம்தான். எதையும் நிரந்தரம் என்று நம்பிவிடாதீர்கள். எப்போதும் எந்த சூழலிலும் உண்மையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உண்மையாக இருக்க பழகிக்கொண்ட யார் ஒருவருக்கும் மற்றவர்களுடைய உபதேசமும் யோசனைகளும் தேவைப்படுவதே இல்லை. மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு என்னால் எதையும் திறக்க முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கப்படும் என்பதையும் மறந்து விடாதே. மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கின்ற கதவுகளை தவறவிடாதே. வெற்றி என்பது தடைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். எவ்வளவு பெரிய துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்போதும் தெளிவாக இருங்கள். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களின் நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள். அனைத்திற்கும் நேரம் ஒதுக்குங்கள். உங்களின் உழைப்பு எப்படி முக்கியமோ அதுபோலவே உங்களின் ஆரோக்கியமும் முக்கியம். உங்களை நீங்களே வருத்திக் கொண்டு நிகழ்காலத்தில் உழைத்தாலும் எதிர்காலத்தை அனுபவிக்க உங்களிடம் ஆரோக்கியம் இல்லாமலும் போகலாம். கவனமாக இருங்கள்.